ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அந்த சீஷருடைய ஒரு விண்ணப்பத்தை பாருங்கள். வேண்டுதல் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி கேட்கிறார்கள். ஏனென்றால் விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒன்று. விசுவாசம் இல்லை என்று சொன்னால் எல்லாவற்றையும் நாம் இழந்து விட்டோம் என்றுதான் அர்த்தம். அதுதான் அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், பெரிய காரியங்கள் நீங்கள் செய்ய முடியும் என்று. பழைய ஏற்பாட்டு காலத்திற்குள் நீங்க போவீர்கள் என்று சொன்னால் எலியாவின் நாட்களிலே 3.5 ஆண்டுகள் தேசத்திலே பஞ்சம், மழை இல்லை. இப்பொழுது அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ சமுத்திரத்தின் முகாமா இப்ப அங்கு பார் சொல்லி முதலில் பார்த்துட்டு வர, எந்த மேகம் வரவில்லை, இன்னும் 7 முறை பார் என்று சொல்லி அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 43 வாசிக்க முடியும். 7ஆம் முறை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளங்கை அளவு மேகம் வருகிறது என்று சொல்லுகிறார். உடனே எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, ராஜா கிட்ட போய் சொல்லுப்பா, பெரிய மழை வரப்போகுது, சீக்கிரம் போக சொல்லுண்டு சொல்லி கொஞ்ச நேரத்தில் விமானம் அப்படியே மேகங்களால் கருத்து பெரிய மழை உண்டாயிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. 3.5 ஆண்டுகள் பஞ்சம், உள்ளங்கை மேகம் தான் தோன்றினது. யோசித்து பாருங்க. அது விசுவாசத்தின் எல்கையை பாருங்களா. எலியா தைரியமா சொல்லுகிறார், பெரும் வெள்ளத்தின் இறைச்சல நான் கேட்கிறேன். இந்த வேலைக்காரன் நினைச்சுக்கிறோம், உள்ளங்கை மேகத்தை தான் பாக்குறோம், அது எப்படி பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், எப்படி பெரிய மழை பெய்யும், இன்னைக்கு எவ்வளவு மேகங்கள் கண்கூடாய் பார்க்கிறோம், வானங்கள் முழுவதும் மேகங்களாய் கரும் நிறமா இருந்தா கூட மழை பெய்யாம போயிருது, எப்படி என்று சொல்லி பல கேள்விகள் வரும். அது ராஜா கிட்ட வேற போய் சொல்றாரு, சீக்கிரம் போயிருங்க, மழை உங்களை தடை பண்ணக்கூடாது என்று சொல்லி. இதெல்லாம் எப்படி கூடும் என்றுதான் நினைத்திருக்க கூடும். ஆனால் விசுவாசத்தின் எல்கையை பாருங்களேன். அங்கு நல்ல மழை பெய்து பஞ்சமே மாறிவிடுகிறது. தான் கர்த்தருடைய செயல். ஒரு முறை ஒரு திருச்சபையார் எல்லாம் ஒரு உபவாச கூடை வைத்திருந்தார்களாம். எதற்காக? ஒரே பஞ்சமாயிடுச்சு, வறட்சியா போச்சு, பயிர்கள்லாம் காயுது, தண்ணி பஞ்சம், குடி தண்ணீர் கூட இவ்வளவு தூரம் போய் வாங்க வேண்டியது இருக்குது அல்லது எடுத்துட்டு வர வேண்டியது இருக்குது, எல்லாம் நல்லா மழை பெய்ய முடியும், ஜோமன்லான்னு சொல்லி அந்த போதகர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எல்லாருமே அந்த நாள் கூடிட்டாங்க. சபை மக்கள்லாம் வந்து காலையில இருந்து ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாச்சு. அப்ப எல்லாரும் வந்த உடனே பைபிள், பாட்டு புக் எல்லாத்தோட வந்துட்டாங்க. ஒரு சின்ன பிள்ளை மட்டும் ஒரு கொடையை தூக்கிட்டு வருது. கொடையை தூக்கிட்டு உள்ள வந்த உடனே நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, என்ன கொடையை தூக்கிட்டு வரான்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன மழையா பெய்யுது? இல்ல நம்ம ஜோம் பண்ணி முடிச்ச உடனே ஏசப்பா மழையா அனுப்புவாரு, அப்ப நான் நனையாம வீட்டுக்கு போனல, அதான் நான் கொண்டு வந்திருக்கிறேன்னதும் மற்றவங்களா சிரிச்சாங்களாம். அந்த போதகர் அதை பார்த்து அந்த பிள்ளையுடைய விசுவாசத்தை பாராட்டினாராம். பாருங்க, அந்த விசுவாசத்தோடு அந்த பிள்ளை ஜபிக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாருங்கிற நம்பிக்கையில வந்திருக்கிறாங்க. நீங்க அதை போய் பரிகாசம் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாம் முழங்கால் போடுங்கன்னு சொல்லி. நமக்கு தேவை இப்ப விசுவாசம். ஆனால் விசுவாசத்துக்காக ஜெபம், அந்த பிள்ளை விசுவாசத்தோடு வந்திருக்கிறா. அதை ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார். நாம என்ன பண்றோம்? ஜெபிக்க தான் வந்திருக்கிறோம். ஜெபித்தோட மழை வருங்கிற விசுவாசம் யாருக்குமே இல்ல. ஏதோ பாஸ்டர் கூப்பிட்டதுனால நீங்க வந்திருக்கிறீங்க, ஜெபம் பண்ணி வேஸ்ட் தான் ஃபர்ஸ்ட். அதனால அது ஒரு ஓரமா இருக்கட்டும். நீங்க எல்லாம் ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்கன்னு சொல்லி விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு ஜெபிப்போம் என்று சொன்னால் ஆலய முடிவிலே அல்லது ஆராதனை முடிவிலே நல்ல மழையை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி ஜெபித்தார்களாம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார், நல்ல மழையை வர்ஷிக்க பண்ணினாராம். இதைதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? மற்றவர்களை போல அல்லது இதெல்லாம் எங்க நடக்க போகிறது என்று சொல்லி ஜெபிப்போம் என்று சொன்னால், இதெல்லாம் எங்க ஆண்டவர் செய்ய போறார் என்று நம்பிக்கையற்று போய் கேட்போம் என்று சொன்னால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக ஆண்டவர் அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். நம்மால் முடியாத காரியங்கள் ஏராளம் இருக்கலாம், ஆனால் தேவனால் கூடாதவைகள், முடியாதவைகள் ஒன்றுமே இல்லை. அந்த விசுவாசத்தோடு உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, அநேக காரியங்கள் எங்களுக்கு அப்படித்தான் சந்தேகம் வந்து விடுகிறது. இது எப்படி ஆகும்னு நினைக்கிறோம், சோர்ந்து போய்விடுகிறோம், நம்பிக்கை இழந்து போய்விடுகிறோம். அப்படி அல்ல, நீர் செய்ய வல்லவர் சொல்லி உம்மால் முடியும்ங்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள வரட்டும். எல்லாவற்றுக்கும் மேல எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. அடுத்த லெவல் என்ன, அதுல நல்ல கூட்டி கொடுங்கப்பா. விசுவாசத்தில் நாங்கள் தேறினவர்களாய், நிறைந்தவர்களாய், விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு அந்த அற்புதங்களை செய்யுங்கப்பா. இன்னைக்கு எங்களுடைய விண்ணப்பமே தான். எங்களுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல விசுவாசத்தை கொடுங்க. இதெல்லாம் சோர்ந்து இனி அவ்வளவுதான் சொல்லி இனி எப்படி ஆகும் முடியாதுன்னு சொன்னாலும் விசுவாசத்தின் மூலமா முடியும் சொல்லி உடைய வார்த்தை சொல்லுகிறது. விசுவாசிக்கத்தக்கதாய் விசுவாசத்திற்கு தேவன் செய்வார் என்கிற அந்த விசுவாசத்தை கொடுத்து வழி நடத்தும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் பலவீனமாய் இருக்க ஆண்டவர் விரும்பவில்லை. அவருடைய விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணி அதில் பெருகச் செய்ய விரும்புகிறார். அதன் மூலமாய் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும், பெரிய தேவனை நாம் ருசிக்கவும் முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.